இப்போ நான் இதில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு தான், ஒரிஜினல் பியூரஸ்ட் ஃபார்ம். இது வந்து 24 கேரட். 24 கேரட். இது வந்து 99.35% கோல்டு இருக்குது அதில். ஸோ அது வந்து சர்டிஃபைடு இருக்குது. இவருக்கு பண்ணுறோம், நம்ம இருக்கிறதே தி பெஸ்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. கோல்டு ஃபைல் ஆகட்டும், ஸ்டோன்ஸ் ஆகட்டும். அப்போ வாட்டரையும் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இதில் ஃபுல்லாக பண்ணது கங்கா வாட்டரில் தான். ஒரு ஸ்டோன்ஸ் வைக்கும் போதும் அந்த ஓம் நமோ வெங்கடேஷாய அப்படின்னு சொல்லி தான் வச்சது. ஸோ இது இன்டைரக்டாக வந்து 9483 டைம்ஸ் நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க, சொல்லி தான் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் தான் வந்து கோலாப்பூர் மகாலட்சுமி ஃபுல்லாக தங்கத்தில் வந்து பண்ணியிருக்கீங்க. அப்போல்லாம் நம்ம அப்போ தான் பிகினர் லெவலில் இருக்கும்போது பண்ணணும்னு நினச்சது. அப்போ வந்து கோலாப்பூர் மகாலட்சுமி யாருமே பண்ணதில்லை இது வரைக்கும் டேண்டில் பெயிண்டிங்கில் அப்படின்றதுனால சரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நான் பண்ணுறது என்னோட. ஏன்னா பிகாஸ் என்னோட சைன் போட்டோன்னா அது வந்து ஒரு 100 to 200 இயர்ஸ் அது கேரண்டி கொடுக்குறேன் நான் இந்த படத்துக்கு. அப்படின்னா அதில் போடுற மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ டபுள் 3D மாதிரி இப்போ ஒரு லேயர் பண்ணால் அதுலேயே 2 லேயர் வச்சு ஒரு விஷயமும் பண்ணுறது. அப்படி ஒரு பெருமாள் இப்போ தயார் பண்ணின்னு இருக்கேன். ஒரு செட் ஆஃப் பீப்புளை தான் நான் ஒரு டயத்தில் ட்ரெயின் பண்ண முடியும். ஒரு பேட்ச்க்கு நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 to 12 பீப்புள் தான் எடுப்பேன். ஓகே, அந்த மாதிரி பேட்ச் வைஸ் எடுத்து ஆன்லைன்லேயே சொல்லி கொடுக்குறேன். ஆன்லைன் டீச்சிங்கும் இருக்குது, நேராக வந்தாலும் கற்றுக்கலாம். லக்ஷ்மி சுத்தி வர இருக்காங்க, நடுவில் பெருமாளை ஒரு வித்தியாசமான ஒரு பெருமாளை வடிவமைச்சிருக்கீங்க. அதனுடைய அம்சம் சிறப்புகள் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா பெருமாள் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறார். கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுக்குறார். ஆர்டிஸ்டிக்காக பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்கள் நோட் பண்ணி பார்க்கணுன்னு தோணுது. ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், நான் அந்த ஒரு ப்ரோக்ராம் வாசி அந்த எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் போது பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணேன்னா, ஒரு வாட்டி எனக்கு 3 வாட்டி கிடச்சிது அந்த மாதிரி தரிசனம். ஒரு வாட்டி வந்து நார்மல் டேஸில் போனது, நாட் இன் Thursdays. ஒரு 2வது வாட்டி போகும்போது Thursdayல பார்த்தேன். வியாழக்கிழமையில பார்க்கும்போது வியாழக்கிழமையில வந்து நேத்திர தரிசனம் சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து சுவாமிக்கு வந்து ஆபரணம் நிறைய தெரிகிற மாதிரி போட்டிருப்பாங்க, புஷ்பத்தை வந்து கொஞ்சம் கம்மி போட்டுருவாங்க. ஓகே, அது இங்கே ஒன்று அங்கே ஒன்று தான் இருக்கும் புஷ்பம். மேக்ஸிமம் வந்து ஆபரணம் தெரிகிற மாதிரி தான் அன்றைக்கி வந்து அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து அந்த பார்த்தோன்னே என் பெருமாள் மாதிரியே எனக்கு தெரியல, என்னோட பெருமாளாக எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு மாலையோட பார்த்து தான் பழக்கம். அந்த ஒரு பெரிய மாலை, சைடில் திண்டு மாலை இதெல்லாம் போட்டு தான் பழக்கம். சடனாக அது இல்லைன்னொன்னே எனக்கு ஒரு மாதிரி ஐ காட் லிட்டில் இது. அதுக்கப்புறம் அப்போ தான் என்ன தோணுச்சுன்னா, அப்போ தான் ஆக்சுவலாக இந்த ஐடியா தாட் ப்ராசஸே வந்தது. வரும்போது பெருமாளை வந்து நம்ம வந்து ஆனால் அந்த இது பிடிச்சிது எனக்கு, அந்த அலங்காரம் ரொம்ப பிடிச்சிது. ஆனால் அது ஏதோ மிஸ் ஆகுதே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அப்போ என்னன்னா, அந்த பின்னாடி போடுற ஒரு யூ மாதிரி ஒரு மாலை இருக்கும், அப்சைட் டவுன் யூ மாதிரி இருக்கும். அந்த மாலை வந்து கிடையாது Thursday அன்னைக்கு வந்து நேத்திரம் வந்து திறந்துருக்கும், திறந்து பார்க்குற மாதிரி இருக்கும் கண்ணு. அண்டு பின்னாடி மாலை இருக்காது. என்னோட கான்செப்ட் என்னன்னாக்கா, சுவாமி வந்து கண்ணுன்னு திறந்து பார்க்கணும். ஏன்னா அவர் பார்த்தா தான் எல்லாம் நல்லது நடக்கும், எல்லாருக்கும் சுபிக்ஷம். ஸோ அது பார்க்கணும், அட் தி சேம் டைம் பின்னாடி வந்து மாலையும் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அவர் வந்து நேத்திர தரிசனம் ஒரு மாலையோட ஒரு சேவை சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துதான் கான்செப்ட். அது நிச்சயமா. ஏன்னா பெருமாள்னாலே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம ஃபோட்டோவில் பார்க்கும்போது அந்த மாலை தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு வந்து நிற்கும். அது ரொம்ப அழகாக தத்ரூபமாக வந்து அந்த நேத்திர தரிசனத்தையும் கொண்டு வந்து அந்த மாலையும் அழகாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ அது போக பெருமாளை பார்க்கும்போது ரொம்ப ஜொலிக்குது, ஷைனிங்காக இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி கோல்டு மெட்டீரியலும் ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸும் இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ நான் இதில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு தான், ஒரிஜினல் பியூரஸ்ட் ஃபார்ம். இது வந்து 24 கேரட். 24 கேரட். இது வந்து 99.35% கோல்டு இருக்குது அதில். ஸோ அது வந்து சர்டிஃபைடு இருக்குது. ஸோ இந்த படம்ன்றது வந்து ஃபுல்லாக கோல்டில் தான் பண்ணது அப்படின்றதுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது. ஓகே. ஸோ அது ஒன்று. அது 22 கேரட்ஸ் இருக்குது, 18 கேரட் இருக்குது, 19 கேரட் இருக்குது. அதெல்லாம்
இப்போ நிறைய கமர்ஷியலாக நிறைய பேர் வந்து 22 தான் மேக்ஸிமம் போவா. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் லைக் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அஃபோர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சில நார்மல் பீப்புள் வாங்கும்போது அவளுக்குலாம் சின்ன சின்ன படம் பண்ணி கொடுப்பேன். ஸோ பண்ணி கொடுக்கும்போது அந்த அந்த காஸ்ட் வைஸ் வந்து ஷுட் டேலி ஃபார் தெம்ல. ஸோ அது நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது, அவளோட இது சைடு. அதனால ஆனால் இவருக்கு எக்ஸ்க்ளூசிவாக என்ன பண்ணணும்னு நினச்சோன்னா 24 கேரக்டர் தான் பண்ணணும். அண்ட் என்னோட எல்லா பெயிண்டிங்குமே 24 கேரக்டர் தான். ஒரு பெயிண்டிங் கூட நான் 22 கேரக்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஃப்ரம் தி பிகினிங் எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணணும்னு நினச்சது. ஸோ இவருக்கு இவ்வளோ பெரிய படம் பண்ணுறோம், அப்போ எப்படி நம்ம நெக்ஸ்ட் யோசிக்க முடியும்? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 24 கேரட் தான், அதுலேயும் சர்டிஃபைடாக வாங்கினது. இன்னொன்று ஜெய்ப்பூர்லேருந்தே ஸ்டோன்ஸை வர வச்சு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜெய்ப்பூர் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வாங்கினது. அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாத்துக்கும் வந்து மூக்குத்தி வந்து போட்டது வந்து கேடிஎம் ஸ்டோன் அது. ஸோ அதுவும் வந்து நீங்க பார்க்கும்போதே பார்த்துருக்கீங்க. ஆமா, ரொம்ப அப்படியே ஜொலிக்குது கண்ணு முன்னாடி, அந்த ஒரு ஷைனிங் வந்து அப்படியே கண்ணை பறிக்கிறது. ஸோ அதெல்லாம் அவங்க அதான் சொல்றது, அவர் ஆசைப்பட்டு வாங்கிக்கிறேன் என்கிட்ட. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. ஸோ அது மாதிரி எல்லாத்தோட மெயினாக அந்த மெட்டீரியல் இதெல்லாம் ஓட அதில் இருக்கிற பக்தி தான் மெயின். எவ்வளோ அதை பக்தி பூர்வமாக பண்ணது. ஏன்னா வந்து அது வந்து வெளியில் போயிட்டு வந்துட்டா திரும்பியும் ஸ்நானம் பண்ணாமல் தொடர்றது கிடையாது பெயிண்டிங்கை. ஸோ இது மாதிரி ஐ கீப் சம் ரூல்ஸ் ஃபார் இட். இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சுட்டு கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் தான் அந்த ஒரு டிவோஷனல் இது ஃபீல் கிடைக்கும் அதில். அதனால் அந்த மாதிரி பண்ணது. அதுக்கு வந்து இது சத்தியம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மிராக்கிள் அவரே பண்ணார். அதை பற்றியும் நான் சொல்லணும்னு நினச்சேன் அவங்கக்கிட்ட. அது என்னன்னா ஒரு 11 o'clock அந்த மாதிரி தான் ஐ ஸ்டார்டட் ஓப்பனிங் இஸ் ஐ ஓப்பனிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ஆர்ட். ஒரு ஆர்ட் பண்ணுறோன்னா அது கடைசியாக தான் கண்ணு திறப்பா. அது திறக்கிறச்சே வந்து வி ஷுட் சி அ ப்ராப்பர் டைமிங், அதுக்கு கரெக்டான ஓரம் இருக்காங்க எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வி நீட் டு டூ. அந்த நல்ல நாளாக இருக்கணும். சுவாமிக்கு எந்த நாளும் எல்லா நாளும் நல்ல நாள் தான். நம்மளோட ஆத்ம திருப்திக்கு இந்த நாள் வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு பண்ணி நல்லா சனிக்கிழமை அன்னைக்கு தான் அவர் கண்ணு திறந்தது. கண்ணு திறந்து ஒரு வித்தின் ஒரு 10 to 15 minutes என்னோட ஃப்ரெண்ட் ஆனந்த் ரங்கன்னு சொல்லிட்டு என்னோட குருகுலம் ஃப்ரெண்ட் அவன். ஸோ குருகுலத்தை நாங்கள் படிச்சுட்டு போது அவன் ரொம்ப ஃப்ரெண்ட் எனக்கு. அவர் வந்து ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்தரு அவரோட நெக்ஸ்ட் சிஷ்யராக வந்துட்டுருக்கார். ஸோ ரொம்ப க்ளோஸ் டு மீ. அவர் வந்து திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டுருக்கேன், திருப்பதியிலேருந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னா. சரி பேஷா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன், வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா வித்தின் ஒரு 1 or 2 hours வீட்டுக்கே வந்துட்டான். வந்து பார்த்தா லைக் நார்மலாக இல்லாமல் எல்லா பிரசாதமும் இருக்குது அதில். அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அவரோட ஆசீர்வாதம் கிடச்சிது அன்னைக்கு. பெரிய பெரிய லட்டு, அப்புறம் பச்சை கற்பூரம், அப்புறம் அன்னைக்கு முன்னாடி நாள் பண்ண தீர்த்தம், அப்புறம் கல்யாண உற்சவத்தில் கொடுத்தது கல்கண்டு, இது மாதிரி அது வஸ்திரம், அவருக்கு போட்ட வஸ்திரம், அதுக்கப்புறம் மார்பிள் வச்ச சந்தனம். ஏதோ ஒரு லட்டு ஓகே சுவாமி பிரசாதம் அப்படின்னு ஒத்துக்கலாம். இவ்வளோ தூரம் நீ பண்ணிருக்க அதுக்கு என்னோட அனுகிரகம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சத்தியமா அவர் வந்து பண்ணது ரொம்ப மெய் சிலுக்க வச்சது எனக்கு அன்னைக்கு. ஸோ அதுதான் அவரு எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுல இன்னும் வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. இதுல நீங்களே சொல்லுங்க, இன்னும் இதுல ஆடட் ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என்னன்னு பாக்குற நேயர்களுக்கு, அப்பதான் வந்து அதனுடைய தத்ரூபம், அதனுடைய தாத்பரியம் என்னங்கிறது இன்னும் நல்லா தெரியும். சரி, இன்னொன்று நார்மலாக வந்து டேஞ்சூர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி செலவாகும். ஆமாம், ஓகே. ஏன்னா பிகாஸ் மக்கிங்னு சொல்லுவாங்க, அது வந்து ஃபுல்லாக சாக் பவுடர், அரபிக் கம், இது மாதிரி சார் மிக்சர் ஆஃப் பவுடர்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய ஜலம், வாட்டர் தேவை. ஸோ அது வந்து நான் என்ன பண்ணேன், இவருக்கு பண்ணுறோம், நம்ம இருக்கிறதே தி பெஸ்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே, கோல்டு ஃபைல் ஆகட்டும், ஸ்டோன்ஸ் ஆகட்டும். அப்போ வாட்டரையும் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இதில் ஃபுல்லாக பண்ணது கங்கா வாட்டரில் தான். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கங்கா வாட்டர். அது எப்படின்னா யாரெல்லாம் ஹரித்வார் கிட்ட போகிறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்போ போகிறாங்களோ ஒரு 5 லிட்டர் எடுத்துன்னு வந்துடுங்க, ஒரு 10 லிட்டர் எடுத்துன்னு வந்துடும். எல்லாம் இவருக்கு நிறைய பேர் சேவை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவர் வாங்கிட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டையும் சேவை. ஸோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25 லிட்டர் கிட்ட தண்ணி வந்தது எனக்கு, கங்கா வாட்டர். அதில் தான் மொத்த பெயிண்டிங் பண்ணது, இன்க்ளூடிங் அந்த கண் திறக்கிறதுலேருந்து சரி, மக்கிங் வைக்கிறதுலேயும் சரி, போர்டு ப்ரிப்பரேஷன்லேயும் சரி, எல்லாத்துக்குமே அவர் அதெல்லாம் பண்ணது. அது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. அது தவிர ஒரு ஸ்டோன்ஸ் வைக்கும் போதும் அந்த ஓம் நமோ வெங்கடேஷாய அப்படின்னு சொல்லி தான் வச்சது. ஸோ இது இன்டைரக்டாக வந்து 9483 டைம்ஸ் நீங்க அதை சொல்லியிருக்கீங்க, சொல்லி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்னன்னா அந்த ஒரு கர்ப்பகிரகத்தில் இருக்கிற ஃபீல் அவருக்கு அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வைப்ரேஷனோட பண்ணது. ஸோ வந்து பார்க்குற வேலை நான் சொல்கிறேங்க. அருமை அருமை. ஏன்னா இப்போ அந்த பெருமாளை வந்து நீங்கள் தத்ரூபமாக கொண்டு வந்து இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு 5 years ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க இதை முடிக்க. ஸோ இப்போ இதை உங்ககிட்டேருந்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களை எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது?
கண்டிப்பாக நான் என்னோடய வெப்சைட்ஸ் இருக்குது அண்ட் என்னோடய நம்பர்ஸ் கொடுக்குறேன். கால் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லை என்ன வந்து பார்க்குறதுனா பார்க்கலாம். ஸோ பட் ப்ரேயர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஐ கேன் ஜஸ்ட் மேக் ஷோர் தட் இட் இஸ் டன். வந்து அது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் நிறைய பேர் இருக்கா எனக்கு. ஏன்னா பிகாஸ் நான் என்னோடய பெயிண்டிங்ஸ் எல்லாமே அப்ராட் வரைக்கும் போயின்னு இருக்கேன் எல்லாம். ஸோ இங்கே இருக்கிற வாங்கலாம். அது வந்து யார் வாங்க போகிறான்றது தெரியல, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக நிச்சயமா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தஞ்சாவூர் பெயிண்டிங் நிறைய பேர் பண்ணுறாங்க. மற்றவங்க பண்ணுற தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கும் உங்ககிட்ட இருக்கிற என்ன யூனிக்னஸ் நீங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன்? அதாவது யூனிக்னஸ்னால் நான் வந்து கமர்ஷியலாக பண்ணுறதே கிடையாது. எந்த பெயிண்டிங் பண்ணாலும் அந்த சுவாமியோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட சோஸ்திரமோ அவரோட ஸ்மரணையோட தான் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் நான் இதுதான் என்னோடய ஆர்ட் ரூம், இதுக்குள்ளே நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நோ ஒன் ஷுட் டிஸ்டர்ப் மீ. அந்த மாதிரி போர்டே கூட போட்டிருக்கேன். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், அந்த டெடிகேஷன் இருக்கணும். ஸோ ஒரு ஒர்க் பண்ணுறச்சே அந்த ஃபுல் டெடிகேஷன் கொடுத்தானா அந்த சுவாமி வந்து அப்படியே ஒரு ரியலிஸ்டிக்காக வருவாங்க. அண்ட் மோரோவர் நான் கொடுக்கறது வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு டேஞ்சூர் பெயிண்டிங் வந்து ஜஸ்ட் ஒரு லைட் வாஷில் தான் இருக்கும். நான் வந்து அதை ரியலிஸ்டிக்காக எடுத்துன்னு வரணும் அப்படின்னு பண்ணின்னு இருக்கேன். ஸோ இதை தாண்டி இந்த ஃப்ரேம் போடுற ஒர்க்கும் வந்து நீங்களே தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ ஒரு டேஞ்சூர் பெயிண்டிங்கையும் வரைஞ்சி அதுக்கான ஃப்ரேம் அண்ட் கிளாஸ் ஒர்க்கும் ஃபுல்லாக நீங்களே எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி அதான் சொல்ல வரேன். இப்போ வந்து சுவாமியை வந்து அந்த படத்தை சுவாமியாக பார்த்தா எல்லாமே நம்மளே பண்ணிவிடுவோம். ஏன்னா பிகாஸ் இப்போ யாரையும் நான் குறை சொல்லலை, அவளோட ப்ரொஃபஷன் அது. ஸோ ஃப்ரேம் போடுறச்சே வந்து கொஞ்சம் தள்ளுறது, தட்டுறது, டப்புன்னு அடிக்கிறது, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நெருடலாக இருந்தது. அதனால் நான் ஒரு 2 பெயிண்டிங் முதல்ல வெளியே போய் ஃப்ரேம் போட்டேன். அப்போவே தெரிஞ்சு போச்சு, இது நம்ம லெவலுக்கு வந்து நம்ம வெளியே வந்து கொடுக்கக்கூடாது. நம்ம லெவல்னால் நம்ம பெரிய லெவல்லாம் இல்லை, சுவாமியை நம்ம பண்ணுறோம், அவர் லெவலுக்கு நம்ம போயிட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால அது நான் கற்றுனேன் எப்படி ஃப்ரேம் போடணுன்றதை. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் டூயிங் மை ஓன் ஃப்ரேம். பட் இந்த பெரிய பெருமாளுக்கு என்னால் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கு மினிமம் ஒரு 10 பேர் வேணும். அதனால வந்து இதுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக வந்து கோவிந்தராஜ் சார்ன்ற அவரே வர வச்சு புதுக்கோட்டையிலேருந்து அவரே பண்ணி கொடுத்தார். நிச்சயமா. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்தோடனே பார்த்தோம்னா நிறைய பெயிண்டிங்ஸ் பார்த்தோம், சுவாமி பெயிண்டிங்ஸ் பார்த்தோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தான் வந்து கோலாப்பூர் மகாலட்சுமியை ஃபுல்லாக தங்கத்தில் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அனுபவத்தை சொல்லணும் நீங்கள் மக்களுக்கு. கண்டிப்பாக. கொல்லாப்பூர் மகாலட்சுமின்றது தான் என்னோட குலதெய்வம் ஆக்சுவலி. ஸோ இந்த குலதெய்வத்தை வந்து ரொம்ப நாளாக என் ஒய்ஃப் தான் கேட்டுட்டு இருந்தா பண்ணி கொடுங்கன்னு. ஸோ ஏன் நம்ம சுவாமியே பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து தேஞ்சூர் பெயிண்டிங்கில். அதாவது நான் என்னோட படத்தை ஒரு சேல்ஸ் பண்ணுற லெவலுக்கு வச்சுக்கோங்களேன், அந்த லெவலுக்கு பண்ணணும் மேஜராக. இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கா, அப்போல்லாம் நம்ம அப்போ தான் பிகினர் லெவலில் இருக்கும்போது பண்ணணும்னு நினச்சது. அப்போ வந்து கொல்லாப்பூர் மகாலட்சுமி, சரி என் குலதெய்வத்தை யாருமே பண்ணதில்லை இது வரைக்கும் டேஞ்சூர் பெயிண்டிங்கில் அப்படின்றதுனால சரி முதல்ல அம்பாள் அவரோட பேர்லேயே ஆரம்பிச்சுடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொல்லாப்பூர் மகாலட்சுமியானது. அதுதான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறதும் எங்களால் பார்க்க முடியுது. அதுவும் வந்து ஃபுல்லாக தங்கத்தில் அழகுபடுத்தி வச்சுருக்கீங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோவிலுக்கு போக முடியாட்டியும் கிடைச்ச சில பேருக்குலாம் என்னென்னா வெறும் ஃபோட்டோ தான் இருக்கும், இதுதான் குலதெய்வம்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் கோவிலுக்கு போவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் நீங்கள் டேஞ்சூர் பெயிண்டிங் மூலமாக அதை கொண்டு வரீங்களா? கண்டிப்பாக. ஆக்சுவலி என்னோட மெயின் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவலி நான் பண்ணுறது. ஏன்னா ரெகுலர் சப்ஜெக்ட்ஸ் வந்து கிருஷ்ணர், சரஸ்வதி, பெருமாள், இது வந்து விநாயகர், கிருஷ்ணர், லக்ஷ்மி, சரஸ்வதி இதெல்லாம் கேட்குறது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் யூனிக்காக வந்து என்னெல்லாம் சுவாமிகள் பண்ணியிருக்கீங்க? என்னோட பெயிண்டிங்கில் யூனிக்னஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குலதெய்வத்தை வந்து வடிவமைச்சு கொடுக்கறது. ஏன்னா பிகாஸ் சில பேருக்கு வந்து குலதெய்வமே வந்து ரொம்ப ரேர், அந்த என்ன சொல்கிறது வில்லேஜில் இருக்கும், கிராமத்து தேவதையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து டேஞ்சூர் பெயிண்டிங்கில் நிறைய பேர் பண்ணுறது கஷ்டம். அதனால் எனக்கு வந்து சைல்ட்ஹுட்லேருந்து ஆர்ட்டும் நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் வந்து எனக்கு ஒரு அனுகிரகம் கிடச்சிது. ஒரு பெரிய குருநாதர் மகா மேதை கிட்ட கற்றுட்டேன். ஸோ திருநாவுக்கரசு சார்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எனக்கு என்னென்னா அந்த பிளெஸ்ஸிங்ஸில் வந்து ஆர்ட் ஃபார்மும் கொஞ்சம் தெரியறதுனால அதை ஸ்கெட்ச் பண்ணி அதுக்கப்புறம் டேஞ்சூர் பெயிண்டிங்காக கன்வெர்ட் பண்ணேன். அப்படி கன்வெர்ட் பண்ணது தான் இந்த கொல்லாப்பூர் மகாலட்சுமி ஆகட்டும், அப்புறம் வந்து கருக்குவேல் ஐயனார் ஆகட்டும். இது அதுக்கப்புறம் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து முன்னடியான்னு சொல்லிட்டு ஒரு சுவாமி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஷோலிங்கூர் யோகா நரசிம்மர்
அவரை பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து யூனிக்கான பெயிண்டிங்ஸு. ஏன்னா நிஜமா நரசிம்மர்லாம் அவ்வளோ இதுவாக அந்த யாரும் கேட்க மாட்டாங்க. பொதுவான தெய்வங்களை தாண்டி நீங்கள் இப்படியும் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஐயனார் இந்த மாதிரி குலதெய்வங்களும் நீங்கள் வந்து டேஞ்சூர் பெயிண்டிங்காக பண்ணி கொடுத்துட்டுருக்கீங்க. ஆமாம். ஸோ அவங்களோட குலதெய்வ ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பிட்டாங்கன்னா நீங்கள் அதை அப்படியே வந்து மாற்றிடுவீங்களா? ஆமாம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு டேஞ்சூர் பெயிண்டிங்காக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க? லைக் டிராயிங் ஸ்கெட்ச் அவுட் பண்ணிடுவீங்களா ஃபஸ்ட்டு? முதல்ல பிக்சர் தேவைப்படும். ஃபஸ்ட்டு அவங்க அனுப்புகிற பிக்சர் வந்து எவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இல்லைனா சப்போஸ் கிளாரிட்டி இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லைனா நான் வந்து ஃபோன் பண்ணி அந்த கர்ப்பகிரகத்தில் யார் ப்ரீஸ்டாக இருக்காங்களோ, யார் அங்கே பூசாரியாக இருக்காங்களோ, யார் வந்து அர்ச்சகராக இருக்காங்களோ அவள்கிட்ட அவர் கனெக்ட் பண்ணுவார். யார் இப்போ பேர் நான் பண்ணுறனோ அந்த தெய்வமே வந்து கனெக்ட் பண்ணும். எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியாது. பட் அது மாதிரி கனெக்ட் பண்ணதில் தான் வந்து இந்த யோகா நரசிம்மர் பண்ணது. ஷோலிங்கூரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் அவளே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இருக்கும், கை அபயஹஸ்தமாக இருக்கும், இது வந்து இந்த ஹஸ்தமாக இருக்கும், இவ்வளோ பேர் இருப்பா உள்ள, கிட்டத்தட்ட 11 பேர் இருக்காங்க அந்த கர்ப்பகிரகத்தில். ஸோ எல்லாத்தையுமே அதில் காமிச்சிருக்கேன். ஸோ அது 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 இந்த படம் பார்த்தாலே எங்கள் ஷோலிங்கூர் போன ஃபீல் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அதில் வந்து மெனக்கெட்டு உட்காந்து எல்லா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி அப்படி பண்ணுறது தான். சில பேருக்கு வந்து பிக்சரே ரொம்ப இதுவாக இருக்கும், எப்படின்ற தெரியாது. அப்படின்னா நான் வந்து ஒரு லெவலுக்கு அதை ஜட்ஜ் பண்ணிவிட்டு என் மனசில் தோன்றதை கரெக்டாக அங்கேயே ஸ்கெட்ச் பண்ணிவிடுவேன். அப்புறம் பார்த்தா அது ஆக்சுவலாக அப்படியே தான் இருக்கும். எப்படின்னு தெரியாது. அது வந்து காட்ஸ் கிரேஸ் தான். நிச்சயமா. ஏன்னா இப்போ உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பார்த்தோம் அந்த குலதெய்வம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தங்கத்திலேயே தான் பண்ணி கொடுக்குறீங்களா ஃபுல்லாக? எல்லாருக்கும் 24 கேரட் தான். எதுவுமே யார் வந்து உங்ககிட்ட டேஞ்சூர் பெயிண்டிங் கேட்டாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் குலதெய்வமாக இருந்தாலும் நீங்கள் எல்லாருக்குமே கோல்டில் தான் பண்ணி தரீங்க. யூஸ்வலாக வந்து டேஞ்சூர் பெயிண்டிங்ன்றே பார்த்தீங்கன்னா கோல்டில் தான் வரும். அதனால தான் இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். நார்மல் பெயிண்டிங் மாதிரி இருக்காது. அதனால அதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நான் பண்ணுறது. ஏன்னா பிகாஸ் என்னோட சைன் போட்டோன்னா அது வந்து ஒரு 100 to 200 years அது கேரண்டி கொடுக்குறேன் நான் அந்த படத்துக்கு. அப்படின்னா அதில் போடுற மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து தலைமுறை தாண்டி வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படிதான் என்னோட ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஜஸ்ட் டு ப்ரொக்யூர் இந்த மாதிரி என்னோட பெயிண்டிங் வாங்கணும்னு சொல்லிட்டு ப்ரொக்யூர் பண்ணி வச்சிருக்கிறா. பிகாஸ் ஆஃப் லைக் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது வந்து பெரிய அசெட்டாக இருக்கும்னு தெரியணும்னு கூட கிடையாது. அது வந்து ஒரு ஆன்டிக் பீஸாக டெவலப் ஆகும். அதுதான் டேஞ்சூர் பெயிண்டிங் வந்து இப்போ ஒரு ரேட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்னும் ஒரு 10 yearsல அப்படியே ட்ரிபிள் த டைம் மாறிடும். ஏன்னா பிகாஸ் கோல்டு ரேட் ஏற டேஞ்சூர் பெயிண்டிங்கோட காஸ்ட்டும் ஏறும். ஏன்னா வீட்டில் நம்ம அந்த காலத்து யூனிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்போம், ஆன்டிக் பீஸ்லாம். அதில் வந்து நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் டேஞ்சூர் பெயிண்டிங் விட்டுருப்பாங்க. நிறைய இந்த காலத்தில் பார்க்க முடியல, பட் அந்த காலத்தில் நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் நிறைய பேர் வந்து வச்சுருப்பாங்க. பட் இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லாரும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் நீங்கள் ரொம்ப தத்ரூபமாக அழகாக வரைஞ்சி கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு பூஜா செட் டோட்டலாக கேட்டிருந்தார் ஒரு கிளைண்ட்டு, ஒரு டாக்டர் தான் கேட்டது. ஸோ அவருக்கு வந்து ஒரு 9 பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன். ஸோ அதுதான் நீங்கள் பின்னாடி டிஸ்பிளேல பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ டெலிவரிக்கு ரெடியாக இருக்கார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெருமாள் தாயார், அதுக்கப்புறம் வந்து அஷ்டலக்ஷ்மி வித் லக்ஷ்மி நரசிம்மர், அதுக்கப்புறம் விநாயகர், அப்புறம் முருகர் வள்ளி தேவி யானை, அப்புறம் அம்மன், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலி வந்து இந்த குரு பகவானும் கேட்டிருந்தார். அவர் ஒரு வித்தியாசமா நாங்க பார்த்தோம். ஏன்னா குரு பகவான் அவ்வளவு சீக்கிரம் யாரும் கேட்க மாட்டாங்க. குருவையும் நீங்க வரைஞ்சிருக்கீங்க. பகவான் அதுக்கப்புறம் அவரே கேட்டதுதான் அந்த முன்னடியான்ற ஒரு குலதெய்வம் அவரோட ஒரு போட்டோ அமைச்சிட்டு அந்த போட்டோல இருந்து தான் அதை டெவலப் பண்ணுது. அந்த போட்டோ கூட கிளாரிட்டி கொஞ்சமா தான் இருந்தது. பட் ஸ்டில் அதுல இருந்து கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்க பண்ணி கொடுக்கறதுக்கு? அந்த டைமிங் சென்ஸ் எனக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆறுது. ஏன்னா பிகாஸ் ஒரே ஆளாக நான் பண்ணுறதுனால ஃப்ரம் தி போர்ட் ப்ரிப்ரேஷன் டில் த ஃப்ரேமிங் ஒரே ஆளாக பண்ணுறதுனால கொஞ்சம் அது டைம் எடுக்கிறது. பட் அதை புரிஞ்சுக்கிறா என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாரும் அதை புரிஞ்சுட்டு என்னோட ஒர்க் வேணுன்ற கண்டிப்பாக நினைக்கிறவா வாங்கிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2D 3D பெயிண்டிங்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக போயின்னு இருக்கு. பட் நீங்கள் அதையும் தாண்டி ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. அது என்ன பண்ணியிருக்கீங்க? என்ன புதுமை அதில் கொண்டு வந்திருக்கீங்க? என்ன சுவாமி ஃபோட்டோ அதில் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, அஃப்கோர்ஸ் நான் எதை ட்ரை பண்ணுறதாலும் சுவாமி தான் முதல்ல, பெருமாள் தான் எப்பயுமே அனுகிரகம் பண்ணுவார். ஆக்சுவலி 3D வரைக்கும் பண்ணியிருந்தேன். நிறைய படங்கள் 3Dலும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 3Dயும் மேலே ஏதாச்சும் ஒரு அது இன்னும் என்லார்ஜ் பண்ணி, அதாவது இன்னும் எம்போஸ் பண்ணி வரணும் படம் அப்படின்னு கேட்டால், ஸோ டபுள் 3D மாதிரி இப்போ ஒரு லேயர் பண்ணால் அதுலேயே 2 லேயர் வச்சு ஒரு விஷயமும் பண்ணுறது.
அப்படி ஒரு பெருமாள் இப்போ தயார் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் எட் கம்ப்ளீட்டட். நீங்கள் பாருங்க, ஒரு நீங்கள் எடுக்கும்போது யூ கேன் கவர் தேட் ஆல்சோ. நிச்சயமா அதுவும் நம்ம நேர்களுக்கா, ஏன்னா பார்க்குறவங்க ஒருவேளை இப்போ லேட்டஸ்ட் 5D வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் இது அதாவது 5Dன்னு சொல்லிக்கிறேன், பட் அது 5Dலாம் கிடையாது. ஆக்சுவலி அது வந்து இட்ஸ் அ டபுள் 3Dன்னு சொல்லிக்கலாம். ப்ரீமியம் 3Dன்னு வேணால் வச்சுக்கலாம் புதுசாக பேரை. அது என்னென்னா கிளைண்டோட ஆசை தான். அதாவது இன்னும் அவரை வந்து நிறைய பெருசாக பார்க்கணும் சார் அப்படி தான் கேட்பார். ஸோ அது அவர் கேட்குறாரு இல்லையோ, பெருமாளே எனக்கு கேட்குற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணது எனக்கு ஏகாதசியில் தான் ஃபோன் பண்ணார். சனிக்கிழமை தான் ஒரு ஏகாதசியில் ஃபோன் பண்ணார். ஸோ இது மாதிரி அவரே கேட்டு வாங்கிப்பார் என்கிட்ட வேலையை, இப்படி பண்ணி கொடு அப்படி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு. அப்படி வந்தது தான் இந்த 3D வரைக்கும் பண்ணியிருக்கேன். இதுக்கும் மேலே கேட்டார். சரி ஓகே, அதுக்கும் மேலே ஒரு லேயர் வச்சு வி கேன் மேக் இட் அஸ் லைக் சுப்ரீம் 3Dயாக பண்ணலாம். ஆனால் அது வந்து இப்போ கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா 5Dன்னு சொல்கிறா. பட் 5Dன்றது அப்படி சொல்ல முடியாது. அதை சூப்பர் ப்ரீமியம் 3D அப்படின்னு சொல்லிக்கலாம். சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா நம்மளுடைய தலைமுறை தாண்டியும் அந்த விஷயம் பரவணும்னு நினச்சி தான் நம்ம நிறையா பண்ணிட்டு இருப்போம். இப்போ உங்களுடைய இந்த டான்ஜூர் பெயிண்டிங் ஆர்ட் வந்து இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க? அதாவது அது வந்து ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் தான் இப்போதைக்கு. ஏன்னா பிகாஸ் லைக் ஒரு செட் ஆஃப் பீப்புளை தான் நான் ஒரு டயத்தில் ட்ரெயின் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் ஒரு ஃபுல் ஆர்ட்டை வந்து எடுத்து நம்ம பர்டிகுலராக பார்க்க முடியும். மேபி ஒரு பேட்ச்க்கு நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 to 12 people தான் எடுப்பேன். ஓகே. அந்த மாதிரி பேட்ச் வைஸ் எடுத்து ஆன்லைன்லேயே சொல்லி கொடுக்குறேன். ஆன்லைன் டீச்சிங்கும் இருக்குது, நேராக வந்தாலும் கற்றுக்கலாம். ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே வந்து நேராக பார்த்து சொல்லி கொடுக்குற லெவலுக்கு வந்து என்னோட சப்ஜெக்டோட ஸ்ட்ராங்னஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கு உண்டான ஒரு 3 months கோர்ஸ் இருக்குது. அது பண்ணாலும் அதில் ஒரு பேசிக் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் சொல்லி 3 லெவல் இருக்குது. அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி தே வில் பி டேக்கிங் த டைம் அண்ட் மெட்டீரியல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டைமிங் எடுக்கும். அதுக்கும் முதல்ல வந்து அவள் வந்து எலிஜிபிலிட்டி டு பிகினர்ஸ் இல்லைன்னா தான் நான் இன்டர்மீடியட் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை ஆல்ரெடி வந்து இன்டர்மீடியட் லெவல் இருக்கானா அட்வான்ஸ் லெவலுக்கு போகலாம். ஸோ இது வந்து சும்மா வந்து மணிக்கோசரம் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அந்த கதைலாம் கிடையாது. சாஸ்திரமாக ஃப்ரம் தி பிகினிங் ஸ்க்ராட்ச்லேருந்து வரணும் அப்படின்றதான் சொல்லி கொடுக்குறேன். நிச்சயமா இது நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் கிளாஸஸ் எடுத்துட்டுருக்கீங்க. ஸோ அருமையான ஒரு பதிவாக இருந்திருக்கும் மக்களுக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்களும் வந்து இவர்கிட்ட உங்களுடைய டான்ஜூர் பெயிண்டிங் வேணும், எந்த கடவுள் கேட்குறீங்களோ அதை அப்படியே தத்ரூபமாக வந்து உங்கள் வீட்டில் கொண்டு வந்து அவர் கொடுத்துருவாரு. ஸோ இவரே வந்து அதுக்கான ஷிப்பிங்கான மொத்த பொறுப்பையும் அவரே எடுத்து ஃப்ரேம், கிளாஸ் ஒர்க்கு, ஃப்ரேம்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப டெடிக்கேட்டடாக. அடுத்த ஒரு பதிவில் இவர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாருன்னு நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம். தொடர்ந்து அதை பற்றி பார்க்கலாம். அருமையான பதிவு கொடுத்துருக்கீங்க சார். நன்றி. நமஸ்காரம்.